தினத்தந்தி செய்திகள் 29/7/2025. அப்படியே செய்திக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் பெரிய செய்தி தான். அப்படியே போயிடலாங்களா? அப்படியே ஒன் பை ஒன்னாக வாசிச்சு விட்றேன். ஆமாம். பல்லாவரம் ஜூலை 29. நான் ஆட்சிக்கு வந்தால் பனைமரம் ஏறுவதை அரசு வேலையாக மாற்றுவேன். சீமான் பேச்சு. இந்த பாருங்க, இது தெரியுதுங்களாங்க? ஓகேவா? அப்படியே நான் படிக்கிற பாருங்க. பல்லாவரம் ஜூலை 29. நான் ஆட்சிக்கு வந்தால் பனைமரம் ஏறுவதை அரசு வேலையாக மாற்றுவேன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். சீமான் பங்கேற்பு. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பம்மல் நாடார் பேரவை 22ஆம் ஆண்டு விழா அதன் தலைவர் VS கணேசன் தலைமையில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் காசி ராஜன் வரவேற்றார். இதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசியதாவது: உலகத்தில் எங்கு தேடி பார்த்தாலும் காமராஜர் போல் ஒரு தலைவர் இல்லை. இப்படி பேசுவதால் காமராஜரின் சொந்தக்காரர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என யாரும் எண்ண வேண்டாம். இதுவரையில் நீங்கள் யாராவது எனக்கு ஓட்டு போட்டீர்களா? சாதித்த தலைவர் காமராஜ் என்ற தலைவன் நாடார் என்ற ஜாதிக்குள் சிறுமைப்படுத்தப்படுவதை போன்று அவரை அவமரியாதை செய்வது வேறு எதுவோ இல்லை. ராஜாஜி 6000 பள்ளிகளை காசு இல்லை என கூறி மூடினார். அதன் பிறகு காமராஜர் அந்த 6000 பள்ளிகளையும் மேலும் 14,000 பள்ளிகளையும் திறந்து நம்மையெல்லாம் படிக்க வைத்தார். அப்துல் கலாம் அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டை வெடிக்க வைத்து நாடு வல்லரசு ஆகிறது என பேசினாலும் அது காமராஜர் திறந்த பள்ளிக்கூடத்தால் தான் முடிந்தது. காமராஜர் அவரது சாதியினருக்கு மட்டும் பள்ளிக்கூடம் திறக்கவில்லை, பள்ளிக்கூடங்களை திறந்து அனைவரையும் படிப்பவர்களாக படிக்கவா என்று அழைத்தார் அவர். அதனால் அவர் ஜாதி தலைவர் இல்லை, சாதித்த தலைவர். அரசு வேலையாக பனை தமிழகத்தின் தேசிய மரம், ஆனால் அதை ஒரு சாதி மரமாக பார்க்கிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் பனை மரம் ஏறுவதை அரசு வேலையாக மாற்றுவேன். பனை ஏற தெரிந்த அனைவரையும் ஆசிரியர்கள் ஆக்கி பனை ஏற கற்றுக் கொடுப்பேன். காமராஜர் படத்துக்கு மாலை போல கூறினார்கள், மறந்து விட்டேன். நான் ஆட்சிக்கு வந்த பிறகு கடற்கரையில் இதே போன்று சிலை வைத்து அதன் பிறகுதான் மாலை போடுவேன். நான் வெற்றி பெற்று வந்தால் காமராஜரின் நல்லாட்சி இந்த நாட்டில் மலரும். இவ்வாறு அவர் பேசினார். அப்படி அடுத்த செய்திக்கு போயிடலாங்களா? டிடி தமிழ் தொலைக்காட்சியின் கூடுதல் தலைமை இயக்குநராக குருபாபு பலராமன் பொறுப்பேற்பு. டிடி தமிழ் தொலைக்காட்சியின் கூடுதல் தலைமை இயக்குநராக குருபாபு பலராமன் பொறுப்பேற்பு. இது பாருங்க, இந்த போட்டோ. ஓகேங்களா? அப்படியே செய்தி உள்ள போகலாம். சென்னை ஜூலை 29. டிடி தமிழ் தொலைக்காட்சியின் கூடுதல் தலைமை இயக்குநராக குருபாபு பலராமன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்திய தகவல் பணி சேவையில் 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இணைந்த குருபாபு பலராமன் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் செய்தி ஆசிரியராக பணியை தொடங்கினார். பின்னர் அவர் அங்கேயே உதவி இயக்குநராகவும் பணியாற்றி உள்ளார். 2009ஆம் ஆண்டு துணை இயக்குநராகவும் பதவி உயர்வு பெற்று சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் செய்தி பிரிவில் பணியாற்றி இருப்பதுடன் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இணை இயக்குநராக பதவி உயர்வு பெற்று சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பின்னர் 2019இல் இயக்குநராகவும் பதவி உயர்வு பெற்று அதே அலுவலகத்தில் பணியாற்றினார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் புரிந்தபோது அவர் இந்திய பத்திரிகை பதிவாளர் பிரிவின் துணை பதிவாளராகவும்
கூடுதல் பொறுப்பு வகித்து உள்ளார். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர் ஆவார். தற்போதைய செய்தி பிரிவின் இயக்குனர் மற்றும் மண்டல செய்தி பிரிவு தலைவராக பணியாற்றி வந்த இவர் கூடுதல் தலைமை இயக்குநராக பதவி உயர்வு பெற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் பொதிகை தொலைக்காட்சி டிடி தமிழ் தொலைக்காட்சியாக மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒளிபரப்பு சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தபோது இந்த மேம்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றினார். மேலும் டிடி செய்தியை சமூக ஊடகங்களில் டிஜிட்டல் மயமாக்கி அதன் மூலம் பார்வையாளர்கள் பின்தொடர்பவர்களை சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து தொலைக்காட்சி மேலும் பிரபலமடைவதில் முக்கிய பங்கு வகித்தார். அப்படி அடுத்த செயலில் போயிடலாம். ஓகே. சென்னை 5 விரல்களை இழந்த குழந்தை தனியார் மருத்துவமனைக்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம். சிகிச்சைக்கான செலவு தொகை ரூபாய் 23.5 லட்சத்தை திரும்ப வழங்கவும் நுகர்வோர் கோர்ட் உத்தரவு. இந்த செய்தி பாருங்க. தனியார் மருத்துவமனைக்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம். சிகிச்சைக்கான செலவு தொகை ரூபாய் 23.5 லட்சத்தை திரும்ப வழங்கவும் நுகர்வோர் கோர்ட்டு உத்தரவு. சென்னை ஜூலை 29. 5 விரல்களை இழந்த குழந்தையின் பெற்றோருக்கு பெரம்பூர் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் இழப்பீடாக ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட நுகர்வோர் கோர்ட் சிகிச்சைக்கான செலவு தொகை ரூபாய் 23.5 லட்சத்தையும் திரும்ப வழங்கவும் உத்தரவு பிறப்பித்தது. குறை பிரசவத்தை தடுக்க சாதனம். சென்னை கொளத்தூர் சத்யா நகரைச் சேர்ந்தவர் பவித்ரா. இவர் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் கோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியதாவது: கடந்த 2023ஆம் ஆண்டு கர்ப்பமாக இருந்த நான் பெரம்பூர் ஸ்ரீனிவாஸ் பிரியா ஆஸ்பத்திரியில் மருத்துவ சோதனை மேற்கொண்டேன். ஸ்கேன் அறிக்கையில் முன்கூட்டியே பிரசவம் ஆவதற்கு 9% மட்டுமே வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறை பிரசவத்தை தடுக்க சிலிகான் வளையம் எனப்படும் சாதனத்தை உடனடியாக பொறுத்த மகப்பேறு டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் என்பவர் அறிவுறுத்தினார். இது சம்பந்தமாக முடிவெடுக்க நேரம் வழங்காமல் அந்த சாதனத்தை உடனடியாக பொருத்தினார். இதற்காக என்னிடம் ஒப்புதல் பெறவில்லை. 5 விரல்களை இழந்த குழந்தை. இந்த நிலையில் எனக்கு கடுமையான வயிற்று வலி, இரத்தப்போக்கு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சாதனம் அகற்றப்பட்டது. இதனால் வலி குறைந்தது. கருவுற்று 24 வாரமே ஆன நிலையில் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குறைந்த எடையுடன் பிறந்த எனது குழந்தைக்கு குறைவான இதய துடிப்பு போன்ற சில பிரச்சனைகள் இருந்தன. இதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக வேறொரு குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனைக்கு மிக தாமதமாக எனது குழந்தையை அழைத்து சென்றனர். தொற்று மற்றும் தாமதமான சிகிச்சை காரணமாக குழந்தையின் விரல்களில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டதால் வலது கையின் 5 விரல்களையும் இழக்க நேரிட்டது. டாக்டரின் கவனக்குறைவு காரணமாகவே எனது குழந்தையின் விரல்களை இழக்க நேர்ந்தது. எனவே சிகிச்சைக்கான செலவு தொகை ரூபாய் 23,65,000 திரும்ப வழங்கவும் உரிய இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டு இருந்தது. கவனக்குறைவு எதுவும் இல்லை. இந்த மனுவை ஆணையத்தின் தலைவர் கோபிநாத், உறுப்பினர்கள் கவிதா, கண்ணன், ராமமூர்த்தி ஆகியோர் விசாரித்தனர். மனுதாரருக்கு குறை பிரசவம் ஏற்படுவதை தடுக்க சாதனம் பொருத்துவதற்கு அவரிடம் ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த சாதனத்தால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மனுதாரர் விவகாரத்தில் எந்தவித கவனக்குறைவும் நடக்கவில்லை. நிலையான மருத்துவ நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டன என ஆஸ்பத்திரி நிர்வாகம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த ஆணையம் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாகும்: மனுதாரருக்கு 91% குறை பிரசவத்துக்கு வாய்ப்பு இல்லை. எனவே ஸ்கேன் அறிக்கையில் கூறப்பட்ட போதிலும் அவசரமாக மருத்துவ சாதனத்தை பொருத்தியது ஏன் என்பதற்கு ஆஸ்பத்திரி
தரப்பில் விளக்கம் அளிக்கப்படவில்லை. ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு. குழந்தை கருவில் இருந்தபோது விரலில் ரச ஓட்டம் சரியாக இல்லாமல் இருந்தது குறித்தும், இதன் காரணமாக பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு இருப்பது குறித்தும் மனுதாரருக்கு ஆஸ்பத்திரி நிர்வாகம் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை. ஆஸ்பத்திரி நிர்வாகத்தின் கவனக்குறைவு காரணமாகவே மனுதாரரின் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மனுதாரரை பொறுத்தமட்டில் சிகிச்சைக்காக பெரம்பூர் மருத்துவமனையில் 1,15,765 ரூபாயும், வேறொரு குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனையில் ரூபாய் 22,48,651 ரூபாயும் செலவு செய்து உள்ளனர். சிகிச்சைக்காக மனுதாரர் செலவு செய்த தொகை ரூபாய் 23,65,000 மற்றும் இழப்பீடாக ரூபாய் 10 லட்சம் ஆகியவற்றை மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் டாக்டர் ராஜபெரியா ஐயப்பன் ஆகியோர் மனுதாரருக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு அந்த உத்தரவில்